தரிசனத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்து ஊழியத்தை செய்ய முடியாத கிருபை ஆண்டு தந்து ஒரு ஆத்ம பாரத்தை தந்து ஊழியங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை, எல்லாரும் செய்ய முடியாது. உண்மையாக ஜனங்கள் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது திரளான ஜனங்களை பார்த்து மனது உருகினார், கண்ணீர் விட்டு அழுதார். மார்த்தாள் மரியாள் வாழ்ந்து வீட்டுக்கு நான் போயிருந்தேன், பெத்தானியாவுக்கு, எருசலேமுக்கு 3 முறை போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு லாசர் ஆண்ட உயிரோடு எழுப்பினார், அந்த கல்லறை நிறைய முறை போயிருக்கேன். பார்க்கும்போது இவங்கள்லாம் அந்த சகோதரிகள் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு ஆசீர்வதித்து ஒரே நாள் அவங்க சாட்சி சொன்னாங்க. இப்படி தான் ஆண்டவரை அழைச்சார், இப்படி தான் கடவுளுக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஆண்டவர் பெரியவர், எல்லா இடத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. மனது உருகிய தெய்வம். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, வேதனைப்படுறீங்கன்னா, மனது உருகக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா இயேசு மாத்திரம்தான். தாய் தப்பம் கூட மனது உருக்க மாட்டாங்க, புருஷன் கூட மனது உருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் மனது உருகக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ மக்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையிலையும் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அநேக பிள்ளைகள் மனபாரங்கள், மன கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளை வந்திருக்கலாம் சாமி. நீர் மன்னிக்கிற தெய்வம். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை பார்த்த தெய்வம். லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி அவனை மகிழ செய்கிறப்பா. நாயின் விதவை கண்ணீர் விட்டு அழும்போது ஒரே மகன் மரித்து போன செய்தியை கேட்டு நீ இந்த இடத்திற்கு வந்து ஏன் அழுகிறாய், ஸ்ரீ அழாதே சொல்லி கண்ணீரை துடைத்த தெய்வம். பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து அனுப்புங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அருமையான இந்த சகோதரிமாரி எப்படி என்னை கண்டுபிடிச்சி வந்தாங்க. 2 பேருக்கும் நான் நினச்சி பார்த்தேன், அவர் 2 இனிய முகம்தான் எனக்கு எப்பவுமே வரும். அவ்வளோ இலக்கமான, சாந்தமாக, ஒரு பாரமாக, எந்த பாரமும் இல்லை அவங்களுக்கு. கடவுளுக்கு இருக்காங்க இவ்வளோ சந்தோஷம். கடவுளுடைய சந்தோஷம் மாதிரி உலகத்தில் இந்த சந்தோஷம் கிடையாது. அவர் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுதான், யாருக்கும் கிடைக்காது. நீதிமொழிகள் 10:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் மாத்திரம்தான், வேறு யாரும் தரும். எந்த பணமும் தராது, எந்த பங்களாவும் தராது, எந்த காரும் தெரியாது, யாரும் தெரியாது. எப்படியோ வாழ்ந்த மக்கள்லாம் பார்த்தோம்ல, எப்படியோ வாழ்ந்த மக்கள்லாம் எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் கடவுளை சார்ந்து வாழும்போது, நீ கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது உன் மேலே ஒரு தூசியோடு ஆண்டவர் உட்கார அனுமதிக்க மாட்டார். அதை மட்டும் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிடுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காது பண்ணுவேன். அது மாத்திரமில்லை, பிள்ளைகளுக்கு வச்சு கவலைப்படவே வேண்டாம். நீ கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்வனா, கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயனா, பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பொறுப்பு அது. அவர் உருவாக்கிற தெய்வம். சங்கீதத்தில் 128 சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கிற பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கனவும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய சுற்றியும் ஒருவர கன்றுகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காணும் விதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் ஒரு சந்தோஷம். என்ன, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அன்பு சகோதரி சொன்ன மாதிரி அவங்க அந்த வருஷத்தை மட்டும் தப்பு எழுதியிருக்காங்க. 1929 போட்டாங்க. நாங்கள் 68 வந்தேன் சென்னைக்கு. 68 வந்தேன். 57 வருஷம் ஆச்சு சென்னைக்கு வரும்போது. சென்னைக்கு வந்து வரும்போது 57 வருஷம் ஆச்சு. வரும்போது ஒன்றுமே இல்லை. காலில் செருப்பு கிடையாது, பேண்ட்டு கிடையாது, சட்டை கிடையாது. ஒரு ஸ்கூலில் படித்த டவுசர்
ஸ்கூலில் கொடுப்பாங்கள்ல, இலவசமாக கொடுப்பாங்கள்ல, அந்த ட்ரௌசர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு. என் தாய் வந்து ஒரு பக்தி விருத்திக்குரிய தாய், ஜெபிக்கக்கூடிய தாய். இன்றைக்கி தாய்மார் தான் இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்குது, புருஷனை பாதுகாக்குது. ஏன்னா நீங்கள் தான், உங்கள் ஜபந்தான், நீங்கள் பண்ணுற ஜபத்தினால தான் எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துடுவார். எப்படிப்பட்ட பாடுகள் வந்து இருந்தாலும் சரி, ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துடுவார். காரணம் கேட்டால் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்காரு. ஆனால் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கண்ணீர் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டுனா இயேசு மாத்திரம்தான். வேறு யாரும் செய்ய முடியாது. எந்த தலைவர்களும் செய்ய முடியாது, எந்த அவதாரம் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பாடே ஜாஸ்தியாக இருக்குல்ல. அவங்களுக்கு யார் அவங்களை விடுதலை பண்ணுறது? ஆண்டவன் வந்து பரிசுத்தமுள்ள தெய்வன் வாழ்ந்தார். ஆனால் ஒரு காரியம் செய்யணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழனா தான் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீ ஆண்டவருக்கு வாழணும்னு சொன்ன வாழ்க்கையை பரிசுத்தத்தை பார்ப்பார் ஆண்டவர். பரிசுத்தம் உள்ள நீ வாழும்போது ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் பார்ப்பார். என் தாய் இப்படி வளர்த்தாங்க எங்களை. நாங்கள் 4 பிரதர்ஸு, ஒரு சகோதரி. நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது எங்கே இறந்துட்டாங்க. இங்கே நாங்களாம் 4 பேர் தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள். சென்னைக்கு 1968 வந்தோம். அவ்வளோ கஷ்டம், வேதனை, ஒன்றுமே இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலை. இருக்க இடம் கிடையாது, படுக்க பாய் கிடையாது, சாப்பிட ஆகாரம் கிடையாது. யாரும் இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா நான்லாம் பாக்கெட்டில் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. நல்ல சாப்பாடு கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் உயர்த்தி 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 யோசுவாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்குப்படி காலபதிக்கும் தேசம் அத்தனையும் நான் சொந்தமாக தருவேண்டார். நாங்கள் இன்றைக்கி 3 ஸ்கூல் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கூலில் 3000 பிள்ளைகள் படிக்காங்க. 3 ஸ்கூல் வச்சுருக்கோம். பொடி கம்பெனி, பெருங்காய கம்பெனி, சோப்பு கம்பெனி, சோப்பு கம்பெனி, மசாலா கம்பெனி, எத்தனையோ காரியங்கள், 5 பெட்ரோல் பங்கு, எத்தனையோ விதமான காரியங்கள். அவனுடைய ஆசீர்வாதத்தை எண்ணவே முடியாது. அவ்வளவு தூரம் காரணம் கேட்டால் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால, கடவுளுக்கு மகிமையாக செலுத்துறதுனால, கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்ததுனால ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே இல்லை. ஈசாக்கு, அதாவது ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. பெத்தூர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. எலியேசர் போயிருப்பான். ஆபிரகாமுடைய வேலைக்காரன், உண்மையான வேலைக்காரர் எலியேசர் போயிருப்பான். போயிருக்கும்போது பெத்து வீட்டில் போய் சொல்லுவான். விதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதியா 24:35 வாஸ்து பார்த்தீங்கன்னா, நிஜமான செல்வ சீமானாக இருக்காருமா. செல்வ சீமானாய், ஒட்டங்களும் குதிரைகளும் யானைகளும் நிறைய பெரிய சீமானாக இருக்குது. அப்படி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. காரணம் கிடையாது. ஆண்டவர் நீ வாழும்போது, கடவுள் சாட்சியை வாழும்போது, மகிமை செலுத்தி வாழும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம். வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய இருக்க வாழ்ந்தா வந்துன்னா ஒரு கஷ்டம் வராது, ஒரு வேதனையும் உனக்கு வாழ்க்கையில் வராது. நீ ஆண்டவர் சார்ந்து வாழும்போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் நீ ஆஸ்வதிப்பான்னு வேதத்தில் வாசிக்க. அந்த பாரத்தை கடவுள் மேலே வச்சு நீ வாழும்போது கடவுள் எல்லா நிலையிலும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். வரும்போது அங்கே ஒரு புதிய வீட்டில் வந்து குடியிருந்தோம். 100 ரூபா வாடகை அந்த வீடு. நாங்கள் எல்லோரும், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வரல, எங்கள் அண்ணன் அண்ணி நான் 3 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு புதிய இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரி வீடு. அது ஒரு முஸ்லீம். அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, தெய்வ மனுஷன், நல்ல தெய்வ மனுஷன். அப்படி ஆட்களை பார்க்க முடியாது. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஐயா நாங்கள் திருச்சூருக்கு போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம், நாங்கள் வீட்டை விற்கலான்னு போகிறோம், உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிடுங்க ஐயா. அது 10,000 ரூபா தான் விலை, 10,000 ரூபா தான் விலை. வாங்கிக்க, இல்லைன்னா கொஞ்சம் காலி பண்ணி தரலாமான்னு கேட்டார். அவர் கேட்ட ரிக்வெஸ்ட்டு பார்த்தோன்னே எங்களால் தாங்க முடியலை. எங்கே போவோம், யார் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, என் அண்ணனுக்கு திருமணம் ஆகி நான் துணையாக வந்திருக்கேன் கூட. எங்கள் அண்ணியுடைய தாலி செயினை விற்றுட்டு அந்த இடத்த வாங்கிட்டோம். ஒரு இடம் தான், இன்றைக்கி பிறந்து தெரு, அந்த ஏரியாவே நமக்கு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த ஏரியா முழுவதும் ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஆனால் நாங்கள் 4 பிரதர்ஸு, ஒரே கூட்டு குடும்பம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம் ஒரு நேரத்துக்கு.
என்னை விட்டு கொடுத்து வாழ்ந்தா பொல்லாப்பே இல்லை. நிறைய வீடுகளில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. காரணம் கேட்டால் மனசுல எண்ணங்கள் சிந்தனைகள் சரி கிடையாது. நீ வாழ்கிற எண்ணங்கள் சிந்தனை கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்போது கடவுள் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். அதே போல் வாழ்ந்தோம். அதே போல் என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோவு போல. யாக்கோவு வந்து ஈசாக்கு ரெபேக்காளுக்கு மகன், ஏசாவுன்னு மகன், மூத்த மகன், 2 ரெட்ட பிள்ளைகள். ஆனால் ஈசா வந்து இஸ்மாயில் சந்தையில் கல்யாணம் பண்ணதுனால குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள். அந்த மாதிரி ரெபேக்காளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த புருஷன்ட்ட ஈசா கிட்ட சொன்னா, இந்த மனுஷியால் எனக்கு ரொம்ப கஷ்டம், இதேபோல் யாக்கோவும் கல்யாணம் பண்ணுவானா, அந்த இஸ்மாயில் சந்தையை கல்யாணம் பண்ணுவானா, என் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோதான் வார்த்தை சொன்னாலும் புருஷன் கேட்கத்தான் செய்வார். கேட்டு தன் மகனை கூப்பிட்டப்பா, நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ண வேண்டாம், பெத்துவேல் வீட்டுக்கு போ, லாபான் வீட்டுக்கு போ, அங்கே போய் திருமணம் பண்ணவன் உனக்கு மாமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவன் அந்த காலத்தில் பேண்ட் சட்டையாக இருந்திருக்கும், கோமணம் கட்டி இருந்திருப்பான், எல்லாம் வேஷ்டி கட்டி இருந்திருப்பான், ஒரு கம்பை கையில் வச்சுருந்துருப்பான். ஆனால் கடவுளோட வாழ்ந்த மனுஷனாக இருந்தான், கடவுள் பிரியமான மனுஷனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, ஆதியாகமம் 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதே வார்த்தையை யாக்கோ பிடிச்சிட்டான்ட்டு கேட்க, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து நான் போகும் இடமெல்லாம் உன்னை காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாத்தியம் உங்களுக்கு தசம் வகத்தை தர வேண்டாம். அதே வார்த்தையை பிடிச்சான். அவனை கைவிடவே இல்லை. அவன் கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருக்கணும். 168 கிலோமீட்டர் தூரம் வரலாறு சொல்லுது. எத்தனையோ காட்டு மிருகங்கள், விஷப்பூச்சிகள் எவ்வளோ இருந்திருக்கோம். எல்லாத்தையும் தாங்கிட்டு இதை பண்ணி என் பேத்தி, சின்ன பேத்தி ஒருத்தி இருக்கு, எனக்கு ரொம்ப பிரியமான என் கூட தூங்குவா. ஏன் தாத்தா எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, அது தேவனே வந்து அண்டையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆண்டோட வாழ்கிற வாழ்க்கை, தேவனோட பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் இப்போ பிரியம். வேறு உலகத்தை எந்த அன்பும் கூட வராது. ஆண்டவர் அன்பு மாத்திரம்தான் கூட வர முடியும். வேறு எந்த அன்பும் கூட வர முடியாது. மற்ற அன்பு மாயமாலாம் ஏமாத்த அன்புகள் என்ன, எவ்வளோ ஏமாத்த அன்பு தானே. ஆனால் ஆண்டோட அன்பு நம்மளை ஒரு நாள் கைவிடாது. நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசம் எடுவதும் இல்லை, உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா கண்டர் வாக்கு கொடுத்தார்ல, பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. ஆண்டு சொன்ன வார்த்தை என்றைக்குமே ஃபெயிலியரே ஆகாது. சில பேர் மறந்துடுறாங்க, கடவுள் நிறைய மறந்துடுறாங்க. நீ கடவுளை வரும்போது தானிராஜா சொல்லுவான், சங்கீதம் 26:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, 16:8 சங்கீதம் 16:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விடத்துக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னால் ஆண்டவர் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி காலையில் என் ஒய்ஃபுக்கு தம்பி ஒய்ஃபும் நேற்று காலையில் சொன்னாங்க, ஆலங்குளத்தில் ஒரு பெரிய டாக்டர், பெரிய கோடீஸ்வரன், பெரிய டாக்டர், அவர் மாதிரி ஒரு டாக்டர் உலகத்தில் கிடைக்காது. அவர் சொன்னாரான், என் ஐயா ஜெய்சிங் என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வந்து கால் வச்சு ஜெபம் பண்ணோம், என் தரத்திலெல்லாம் மாறின்னு சொன்னாரான். என்ன சொன்னாரான் கேட்டு பார்த்தாரு, கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா, அவர் பெரிய படிப்பாளி இல்லை, கஷ்டப்பட்டு தத்தி புத்தி 1968 எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். 68 பாஸ் பண்ண சென்னைக்கு வந்தேன். பெரிய கஷ்டம், படிக்க வைக்க முடியாது, எங்கள் வீட்டில் ஒரு வசதியும் கிடையாது. ஒன்று மாடு வைக்க போனோம், வேறு ஏதோ ஒரு வேணும். ஒரு முறையில் 1,400 ரூபா ஃபீஸ் எனக்கு கட்ட முடியலை. 1,400 ரூபா. ஹெட்மாஸ்டர் என்னை கூப்பிட்டு கேட்காரு, அங்கே போய் முழங்கால் போடுனார். கிரவுண்டில் முழங்கால் போட எனக்கு வெக்கமாக இருந்தது. கொஞ்ச நேரம் போட்டு எழும்பி வந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். எங்கே போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன் ஐயா, என்கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறேன். நாங்கள் 4 சகோதரர்கள். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன்
75 அடி ஆழத்தில் போய் கிணறு வெட்டிட்டு வந்தால் தான் 3,000 ரூபாய் சம்பளம். எங்கள் அண்ணன் வந்து யாருக்கா மாட்டு வண்டி ஓட்டினாரா 8 அணா சம்பளம். என் தம்பி சின்ன தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் தான் ஸ்கூலுக்கு போகிறேன். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 10 கடைசி வாசி பார்த்தீங்கன்னா, மரியாள் தன் விட்டு எடுபடாத நல்ல பங்கு வாழ்க்கையை தெரிந்து விடுவது தாய், தெரிந்து விட தாய். இதை பார்த்து அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, நான் குடும்பமே கஷ்டத்தில் போயிட்டது ஐயா, நீ ஒருவனாவது படித்து நான் குடும்பத்துக்கு விளக்கு ஏற்றுன்னு பார்த்தா உனக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லி சாப்பிட்ற வெண்கல் கும்பா விற்று எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ வேதனை பாருங்கள். நான் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நினச்சி பார்ப்பேன். இன்றைக்கி எவ்வளோ வசதியாக வாழ்ந்தால் கூட அந்த நினைவுகள் எனக்கு என்றைக்கும் மறக்காது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டங்கள் அப்படி ஒரு கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே இல்லை, ஒரு நாள் கைவிடலை. வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிரோடு நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து காணவே இல்லை. வேதத்தில் வாசி, இதுதான் உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் சாட்சியை வாழும்போது கடவுள் எப்போவும் நம்மளை கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எத்தனை விதமான காரியங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனை. அது தத்தி புத்தி எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். எங்கள் ஊரில் எனக்கு 16 பேர் எழுதினோம் எஸ்எல்சி. எத்தனை பேர்? 16 பேர் எழுதினோம். 14 பேர் பாஸ் பண்ணி 2 பேர் ஃபெயில் ஆகிடுவாங்கன்னு எங்கள் 2 பேர் பேரை குறிச்சிட்டாங்க. அப்போ டிவிலெலாம் நெட்லலாம் வராது, மாலை பரிசு பேப்பரில் சாயந்தரம் வரும் 5 மணிக்கு ரிசல்ட்டு. எங்கள் ஐயா சொன்னார், கூப்பிட்டு, மகனி பாஸ் பண்ணலை வந்தாலும் வீட்டுக்கு வராத. ஒரு கம்பு எடுத்து காட்டினார், மாட்டை அடிக்க கம்பை. இந்த தார் கம்பு தான் உனக்கு வலினார். படிக்காத வரைக்கும் ஒன்றுமே தெரியல. இந்த ரிசல்ட் வரும்போது ரொம்ப வேதனை. ஐயா இன்றைக்கி அடிச்சு விடுவார் நம்மளை, ரொம்ப நம்ம அடிச்சு, அதனால் வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லி நானும் என் நண்பர் 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டோம். புளிய மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டோம். புளிய மரத்தில் எவ்வளோ நேரம் ஏறி உட்கார முடியும்? எவ்வளோ நேரம் புளிய மரத்தில் உட்காந்துட்டோம். ஆனால் பாருங்கள், ரிசல்ட் வந்தது, நாங்கள் 2 பேர் பாஸ் பண்ணோம், 14 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். கடவுளுடைய கிருபை எப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் கடவுளுடைய கிருபை. கர்த்தர் பெரியவர். என்னை ஆட்கொண்ட இயேசு தெய்வம் எனக்கு கொடுத்ததுதான் பெரிய பாக்கியம். நானும் இப்படி நடப்பேன்னு நினைக்கவே இல்லை. நான் 5th ஸ்டாண்டர்ட் 5ஆவது படிக்கும்போது இங்கிலீஷில் கையெழுத்து போட தெரியல. எனக்கு இங்கிலீஷில் கையெழுத்து போட தெரியல. எங்கள் அப்பா பேர் தானியல், தா ஜெய்சின்னு எழுதினேன். ஒரு ஹெட்மாஸ்டர் எனக்கு அடித்தார் பாருங்கள், செவுட்டில் 10 நாள் அந்த அடி வீக்க போகலை, அப்படியே அடிச்சிட்டார். 5ஆவது படிக்கவனுக்கு எருமைக்கு இங்கிலீஷில் கையெழுத்து போட தெரியல அப்படின்னு கேட்டார். சமீபத்தில் அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்தேன். அது ஹெட்மாஸ்டர் பார்க்கும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டெல்லாம் முடிச்சிட்டாரு. பார்க்கும்போது விக்ரமசிங்கபுரம் பாபநாசன் சேர்வலாக இருந்தானே கிட்ட போயிருக்கேன், நடந்து போகிறாரு. நான் பல லட்சம் மதிப்புள்ள காரில், கோடிக்கணக்கான ரூபா மதிப்பு காரில் போய்கிட்டு இருக்கேன். காரை விட்டு இறங்கினேன். பார்த்து முன்னால் ஓடினேன். அவர் யார் சொன்னால், அவர் என்ன சொன்னால், ஐயா நீங்கள் யாரை தேடுங்க ஐயா, யார் அவர்? நான் ஏதோ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஐயா உங்களை தான் தேடி பார்க்க, என்ன நீ யார் ஐயான்னு தெரியலையேனாரு. அப்போது நான் என்னாருன்னு சொன்னேன், ஐயா நான் ஜெய்சிங் ஐயா, இத்தனை வருஷத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட படித்த ஞாபகம் இருக்கா? எனக்கு 5th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் கையெழுத்து போட முடியல, அடிச்சிங்களே ஞாபகம் இருக்கா? நீங்கள் அற்புதராஜன் ஐயா உங்கள் பேர் அப்படின்னே. அவர் ஷாக் ஆகிட்டு என்ன கேட்டார், ஜெய்சிங் ஒன்று பார்க்கணுன்னு நினச்சேன், நீ பெரிய ஆளாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, பெரிய ஆளுக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. என்கிட்ட படித்த மாணவர் இப்படி பெரிய ஆளாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. உங்கள் பிள்ளைகள்லாம் என்ன செய்யறான்னு கேட்டேன். பிள்ளைகள் எப்படி இருக்காரு கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவர் 2 கண்ணிலையும் கண்ணீர் வந்தது, அழுதார். என்ன சொல்லிடாதான், என் வாழ்க்கை சீரெலாம் போச்சு ஐயா, நான் குடிச்சே வாழ்ந்துட்டேன், குடின்னு குடித்து வாழ்ந்துட்டேன். என் மனைவி என்கிட்ட உண்மை இல்லை, குடிச்சிட்டு வாழ்ந்த உடனே தடமருந்து போயிட்டா, ரொம்ப கஷ்டம்.
என் பையன் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் சொல்லி அழுத. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு வாழ்க்கை தான் அந்த உலகத்தில். பைபிளில் வாசிக்கும் போது சங்கீதம் 90:10 வாசிங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதாலும் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேணதான் சொல்லி அவர் கடந்துட்டு போனேன். ரொம்ப அவர் கொஞ்சம் பணம் இருந்து கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். அவருக்கு ரொம்ப பெருமை, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நான் ஒரே வார்த்தை, மனுஷன் வாழ்க்கை பாடம் இதுதான். காரணம் குடி. எத்தனையோ குடும்பங்களை குடித்து வெறிச்சு நாசம் பண்ணி. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 23, 29 வாசி, 27, 28, 20 வாசித்த ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காயங்கள், காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின் கண்கள், மதுபான் இருக்கிற தங்கி தருவோம். வேதத்தில் வாசியம் இல்லை. எத்தனையோ பேர் குடும்பங்கள் அழிஞ்சு போதை பார்க்கும். மனைவி களம் இல்லாமல் வாழ்ந்துக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள், பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்த காட்சியை பார்க்கும். 21 வயசு செத்து போகிறான், 22 வயசு 23 வயசு குடிச்சு செத்து போகிறான். கஞ்சா. அரசாங்கமும் தனக்கு தான் வருமானம் தான் எதிர்பார்க்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்து இதைத்தான் செய்கிறாங்க ஒழிய மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அவங்க ஒரு எண்ணங்கள் இல்லை. நமக்காக ஜெபம் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. நீ கிறிஸ்தவங்க தான் ஜெபம் பண்ண, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவங்க தான் நீங்கள் தான் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க, ஆண்டவரே ஒரு ஆத்மாவுக்கு விடுதலை கொடுங்க. 2-3 மாதத்துக்கு முன்னால் சிவசைலனூர் ஊருக்கு போயிருந்தேன்னா, கோயில் முடிஞ்சு வந்த உடனே என் கார் இப்படி போகுது, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வரேன். ஒரு தம்பி வந்து காரை மடக்குனார். எதுக்கு மடக்கிறார் சொல்லி ரொம்ப காரை நிறுத்திட்டு என்னதுன்னு கேட்கும்போது, என்னுடைய அண்ணன் மனைவி அண்ணன் குடிகாரன் ஆகிட்டான். அன்னைக்கு கேன்சர், 4வது ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் கேன்சர், 3 பிள்ளைகள். கடைசி பிள்ளை எடுக்க முடியல, கை குழந்தை கதறுது, தாயால் தூக்க முடியலை. இந்த காட்சியங்களை பார்க்க முடியல ஐயா, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி சொல்லி சொன்னான். வீட்டுக்கு போனேன். இந்த மகளை பார்க்கவே முடியல, ரொம்ப வேதனையாகவே இருந்தது. அதுக்கு முந்திர மாதம் தான் வால்பாறை போயிருந்தேன். அங்கே ஒரு ஆலயத்தில் அப்படித்தான் ஒரு மகளை 4வது ஸ்டேஜ் கேன்சர், வயிறு வீங்கி 3 பிள்ளைகள், புருஷன் விட்டு ஓடிட்டான். ஆலயத்தை குழந்தை வச்சுருந்தாங்க, சேரில் குழந்தை உட்காந்துருந்தாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன் ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 10-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழை வறுமை அவன் கலங்க பண்ணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கலங்க பண்ணும், ரொம்ப வேதனை தாங்க முடியலை. ஏன் ஆண்டுகிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் வழி, உனக்கு வழி சீரில்லாத வழியாக வாழ்ந்துட்ட, பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டான் மனுஷன். இன்றைக்கி ஒரு எப்படியோ மனுஷன் வாழ்ந்து மிருகம் போல வாழ்ந்துக்கிட்டாங்க. மிருகமாவது கொஞ்சம் யோசிக்க, மனுஷன் இது யோசிக்கிறதில்லை. குடியினால் எத்தையோ குடும்பங்கள், மனைவி பிள்ளைகள் சீரழித காட்சியை பார்க்கும்போது தாங்க முடியலை, ரொம்ப வேதனை. நான் ஒரே ஒரு காரியம் ஜெபந்தான் பண்ண முடியும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னோ ஏழை ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்துட்டேன். கடந்த மாதம் அந்த சிவன் சைடில் பிள்ளை இறந்து போயிட்டா. ரொம்ப வேதனையாக இருந்தது. செய்தி கேட்ட உடனே ரொம்ப வேதனையாக இருந்தது. எசேக்கியா ராஜா வந்து தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷன். தாவீதுக்கு பிறகு நிறைய பேர் ராஜாக்கள் ஆண்டுட்டாங்க, உண்மை இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் எசேக்கியா ராஜா வந்து கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான். ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். தாவீதுக்கு பிறகுதான், எத்தனையோ ராஜாக்களுக்கு பிறகு அவன் அப்படி தான் உண்மையாக வாழ்ந்தான். அவனுக்கும் கேன்சர் வந்த உடனே எசேக்கியா தீர்க்கதரிசி போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ சாக போகிற, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, சாக போகிறேன். ஆண்டவர் உண்மையான தெய்வம் இல்லை, நம்மளுடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்துவார். உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா, சென்னையில் டாக்டர் ஜெயசிங் ஐயா இருந்தாங்க. டாக்டர் ஜெயசிங்னா தேவ மனுஷன், உண்மையாலே மனுஷன்.
எம்ஆர் ராதா எம்ஜிஆரை ஷூட் பண்ண உடனே குண்டு எடுத்து டாக்டர் ஜெயசிங் தான். அவரெல்லாம் எம்ஜிஆர் வளர்ந்துருக்க முடியாது. அவ்வளோ பிரியம், உண்மையான மனுஷன். யார் ஆவி ஆந்துட்டு போனால் தெரியும். தெரிஞ்சவங்ககிட்ட இவங்க சாக போகிறாங்க, இவங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக கஷ்டமாக இருந்தாங்க. அவர் கூட ஒரு டாக்டர் ஐசக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவன் ஆக்சிஜன் கிடைக்கலன்னு சொல்லி டாக்டர் ஜெயசிங்கை தேடி போனேன். ஆக்சிஜன் பார்த்தாங்க, கிடைக்கல. தம்பி அம்மா எங்கே இருக்காங்க, வா போவோம் ஜோமனுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போன உடனே கிருஷ்ணபதி டாக்டர் நர்சிங் ஹோமில் டாக்டர் சொன்னாங்க, தம்பி அம்மா ஆண்டுகிட்டு போக போகிறாங்க, பரலோகத்தில் ஆண்டர் அழைச்சிக்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கு கூப்பிடுவோம் தம்பி, நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் ஆண்டுகிட்ட போயிடுவாங்க, நிறைய பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட இருந்த அவரும் ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர் ஐசக், அவன் கிறிஸ்டின் தான். அவர் சொன்னார், அவர் வயசாகி போய்ட்டு அவர் பற்றி தான் சொல்லுவார், நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போன நிறைய அங்கே இங்கே டியூப்பில் போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு உயிர் வந்துச்சு. உடனே சொன்னார், பார்த்தீங்களா ஐயா சொன்னது எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு சொன்னார். அப்படியா நினச்சிக்கிட்டோம். அன்றைக்கு சரியாச்சு. அடுத்த நாள் மத்தியான நேரத்துக்கு விஜய் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சூப்பர்டென்ட் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னாரு. 1 மணி ஆகலையே, சாப்பிட்டு வாங்கன்னாரு. எது கூட்டமாக நிற்கிங்க, சாப்பிட்டு வாங்கன்னாரு. எதுக்கேன்னு சொன்ன சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். டாக்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி போய் சாப்பிட போயிட்டோம் எல்லாரும். இதுக்கிடையில் பட்டமான ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு இந்து மனுஷி, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷி. ஆலங்குளத்தில் ஆலடிப்பட்டிங்க ஊரில் ஆலடி பழைய மந்திரிக்கு சொந்தக்காரங்க, முருகன் கோயில் பூசாரி. அவங்க குடும்பம் வாழ்ந்தவங்க. அங்கே வாழ்க்கை வழியில் சொல்லி பஞ்சம் சொல்லி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து இங்கே காப்பி தூள் வியாபாரம் பண்ணாங்க. நமக்கு 3 பெண் பிள்ளைகள். மூத்த பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகிட்டு, 2 பிள்ளைக்கு திருமணம், வாலிய பிள்ளை 2 பிள்ளைகள். நமக்கு கழுத்து கீழே செயல்படாமல் ரொம்ப நாளாக பெட்சோல் படுத்துட்டாங்க. உடம்பெல்லாம் பெட்சோல் நோய் வந்துட்டு, பெட்சோல் வந்துட்டால் புண்ணு வந்துடும், நாற்றம் வந்துடும். பிள்ளைகளே கிட்ட போக முடியல. மெட்ராஸில் வாடகை வீட்டில் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பக்கத்துக்குலாம் சண்டை போடுறாங்க, ஏன் பாடி இப்படி வச்சுருக்கீங்க, தூக்கி கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்க முடியல. இவங்க கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தூக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு பைபிள் நம்ம போகிறாங்க வீட்டுக்கு. ஒரு பைபிள் போன உடனே யாருக்கா ஜெபம் கேட்கும்போது மற்ற பிள்ளைகள் சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஜடம் படுத்துருக்கு, முடிஞ்சால் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டாரியா குடும்பம் இல்லை, அவங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டது அவங்களுக்கு தெரியாதில்ல. ஆனால் இந்த மாதிரி கிட்ட போக முடியல. அதனால் முகத்தை அப்படியே சொலிச்சு கரெக்டாக மூடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆத்மா, ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கொண்டிருந்து ஒரே ஒரு ஆடை காணா போனால் 99 ஆடை காட்டில் விட்டு ஒரு ஆடை தேடி அலைவான்ல, தேடி அடைஞ்சி முள்ளுகளில் பட்டு காடுகளில் பட்டு தன்னை கீறி கொண்டு ஆத்மா பாதுகாப்பான்ல, அதே போய் கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் அவங்களுக்கு நம்பிக்கை ஆகிடுச்சு, இந்த ஆத்மா கடவுளுக்குரிய ஆத்மான்னு தெரிஞ்சு அம்மா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மரணத்தை தரமாட்டாருமா, நான் சொல்கிறபடி செய் ஜெபம் பண்ணினாங்க. நமக்கு ஒரு ஆசை, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நீ ஜெபம் பண்ணி, வாலி வயசில் சின்ன பாவங்கள் சில காரியங்கள்லாம் ஆண்டு கேளு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அர்க்கசி விட்டுக்கிடணும் இறக்கம் பெறுவான். அதே தான் சொல்லிட்டாங்க. அது மாத்திரமில்லை, லூக்கா 19 வாசம் பார்த்தீங்கன்னா, சகை ஒரு மனுஷன், பெரிய பணக்காரன், பில் கலெக்டரு, பெரிய ஆள். அவன் ஆண்டரை தேடி பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஆண்டர் எப்படிப்பட்டவர்கள் பார்க்கணும் ஆசைப்படுறான். குள்ளானபடினால அந்த வழியாக ஆண்டவர் எரிகோலேருந்து எரிச்சிலையும் போய்கிட்டு இருக்கார். அந்த வழியில் காட்டத்தி மரம் நிற்கிது. அந்த மரத்தில் ஏறி உட்காந்து மலையில் குலைக்கில் உட்காந்து மறைஞ்சி பார்க்கணும் உட்காந்துருக்கான். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து அப்படியே நிற்கிறாரு. என்ன அந்தாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வாங்காரு. இவனுக்கு பக்கு ஷாக்கு. ஒருவேளை நினைக்கான் கடவுள் நமக்கு பார்க்க மாட்டார், யார் கடவுள் கண்ணாக இருக்குன்னு மனுஷன் நினைக்கான். அவருடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது. யாரும் தப்ப முடியாது, ஒருத்தரும் தப்ப முடியாது. நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அனுபவிச்சு தான் தீரணும், நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். நான் பரிசுத்தவன் கிடையாது.
கேடலும் கேவலமான பாவியை வாழ்ந்த மனுஷன், கொடூரமாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் அன்றைய உயர்த்தினார்னா ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால தான். அவனுக்கு கீழே இறங்கி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் ஒரு பாவியான மனுஷன், இவனை ஆண்டு தேடி போகிறாரே அப்படிங்காங்க. ஆண்டு பதில் சொல்லலை. அதுக்கு அவன் சொல்லிட்டான், அது நடுவில் யாரிடமா அநியாயமாக வாங்கினோன்னா நான்கத்தினே திருப்பி தரேங்க, நான்கத்தினே திருப்பி தரேங்க. ஆண்டு சொன்னார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷன் உலகத்தில் வந்தார் சொல்லிட்டு அவனை ஆஸ்வதிக்கார். அதே போல் நம்ம அதை நினச்சி சொல்கிறாங்க, உங்களுக்கு விடுதலை வந்துடுமா, நீங்கள் ஆட்டு கேளுங்க அப்படின்ட்டு கடந்து போயிட்டாங்க. டெட் பாடி கிடக்க மனுஷி புண்ணு நாற்று எடுத்து ஜவுனிட்டு போயிட்டாங்க. விடிய அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டு சினிமா திரைப்படத்தில் ஒன்று மாதிரி அவங்க பாவங்கள்லாம் அன்று வெளியே காட்டுறாரு. மாங்காய் திருடினது, தேங்காய் திருடினது, திருமணம் பண்ண பிறகு புருஷன் தெரியாமல் அரிசி விற்று சினிமாவுக்கு போனது, இந்த காட்சியெல்லாம் வெளிப்படுத்துகிறவங்கள தாங்க முடியல, கதறி அழுறாங்க. விடியக்காலம் 5 மணிக்கு பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. இந்த அம்மா எழும்பி முத்தம் பெருகிட்டு இருக்காங்க. உண்மை தெரியுங்களா? சுத்தம் தெரியுங்களா? ஆண்டவர் தேடும்போது சோர்ந்து போகக்கூடாது மனசில். அது மாதிரி அந்த அம்மா விடியக்காலம் பெருகிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மூலமாக ஒரு கூட்டம் ஜனமே இந்த தங்கச்சி மாதிரி அக்கா தங்கச்சி எப்படி செய்கிறாங்க, அபூர்வ சகோதரிகளாக இருந்து. அதை போல் அந்த பாட்டு அம்மாவுக்கு பேர் சத்திய பாட்டின்னு பேர். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவாங்க. நான் போன கூட என் பாவத்தை கரெக்டாக சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணுற ஜெய்சிங் தப்பு, செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த அம்மா நார்த் விக் ஸ்கூலில் டாக்டர் ஜெய்சிங் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. டாக்டர் ஜெய்சிங் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தம்பி ஜெய்சிங்குடைய அம்மா இறந்து ஆவி கடவுள்கிட்ட போய்கிட்டு இருக்குமா, வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயா சொல்லிட்டாங்களே, வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வடமணியில் உட்காந்துருக்கோம் ஆஸ்பத்திரியில். ஐயா இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இவங்க இப்படி உட்காந்துருக்காங்க, இப்போ எப்படி கேட்கணும், எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு செகண்டாக நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், அம்மா இறந்து போயிட்டாங்க, பாடியை கொண்டு வரோம், ஒழுங்கு முடியுங்கன்னு சொன்னோம். பாருங்கள், அவ்வளோ பெரிய சத்தியம். பாருங்கள், டாக்டர் ஜெய்சிங் சாதாரணமான ஒரு தேவ மனுஷன் இல்லை. ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்கும்போது 3வது மனுஷன் விழுந்து கடப்பாறை குத்தி வெளியே வந்துடுச்சு. அது சுகம் கொடுத்த தெய்வம், கடப்பாறை உருவி. அவ்வளோ பெரிய டாக்டர், பெரிய டாக்டர், அப்படி ஒரு டாக்டர். அந்த அவருடைய இறந்து அவரோட அடக்கம் பண்ண போகும்போது அவர் பாடி கொண்டு போகிறாங்க. ஒரு மீன் பிடிக்கிற எண்ணத்தை சேர்ந்த ஒரு பாட்டியம்மா கதறி அழுறாங்க. என்ன சொல்லி அழுறாங்க, எங்கள் ஏசப்பா தூக்கிட்டு போகிறாங்க, ஏசப்பா தூக்கிட்டு போகிறாங்க, ஏசப்பா தூக்கிட்டு போகிறாங்கண்ணா. காரணம் கேட்டால் ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்தார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சுனமியால் சொல்லுவா தன் புருஷனை பார்த்து, எலியாத்திற்கு சொல்லுவா, ஒரு பரிசுத்தமாக காண்றேன், எப்போல்லாம் வீட்டை தங்கட்டும், வீட்டு தங்கட்டும், மேலேயே வைப்போம், நாற்காலி வைப்போம், குத்துளக்க போடுவோம், பரிசுத்தமானு சொன்னேன். நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா. நான் கடந்த வருஷம் அருப்புக்கோட்டையில் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டு ஆவியான் உணர்த்தி சில காரியங்களை பேசுகிறேன். நீங்கள் மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அழகான மனைவி இருக்கும்போது எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிய உடனே ஒரு அம்மா உட்காந்து எதிர்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கேட்டால் இன்றைக்கி அது வாழ்க்கை இல்லை. வேதத்தை வாசி பார்த்து நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 10-20 வருஷம் வாசி பார்த்தீங்கன்னா, உன் பிரயாசம் பொருத்தியார் வீட்டில் சேரக்கூடாது. அழகான மனைவி வரையாடுபோல மனைவி இருக்கும்போது அந்நிய ஸ்ரீ மார்பை ஏண்டா தழுவுற. சாலமன் சொல்கிறார்ல, சாலமன் எப்படியோ வாழ்ந்தார். 88 வயசில் தான் அவருக்கு ஞானமே வருது. மனுஷன் வாழ்ந்தா இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கலாம்ல, பிரியமாக. அதே டாக்டர் ஜெய்சிங் பாருங்கள்,
மறிக்க போகிறாங்க, சாக போகிறாங்க. அவங்களுக்கு ஆத்தமாக போக போது தெரியுது. மீட்டிங் நடந்துக்கிட்டு வீட்டில் அவங்க தான் பேசணும். வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கிட்டு அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எம்மா ஆண்டு நான் அழைக்காரு, நான் போகிறேன், நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போயிடுவேன், ஆண்டு அழைக்காரு அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா நினச்சாங்க, ஏதோ ஒரு ஆய்ப்பூச்சி உலக ஐயா அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி பிரசங்கம் முடிஞ்சது, கீழே இறங்கினார், வீட்டில் போயிட்டார். அந்த அம்மா ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா அப்படி சொன்னாங்களே, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கம்மா. ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஐயா என்ன செய்கிறாங்க போய் பாரு அப்படின்னாங்க. உள்ளே போனவங்க அவ்வளோதான், டைரி எடுத்தாங்க. ஆண்டவர் அழைக்கார், போகிறேன் எழுதிட்டு அப்படியே சாஞ்சிட்டார். யூரின் மட்டும் போயிருக்கு, ஆள் அவுட்டு, அவ்வளோதான். பரிசுத்தவனுடைய மரணம் ஒரு பார்வைக்கு அருமையாக இருக்குது. இன்றைக்கி பிறகு சில பேர் சாக முடியாமல் தவிக்கான். செங்கலை உரைச்சி ஊற்றுறாங்க, காசை உரைச்சி ஊற்றுறாங்க, நெல்லத்தில் மண்ணை அள்ளியாந்து கலந்து தண்ணி ஊற்றுறாங்க. போக முடியல, ஆவி போக முடியல. எம்இ நர்சிங் ஹோம் சொல்லி ராயபுரத்தில் டயபிட்டிஸ் ரிசர்ச் சென்டர் தான். விஸ்வநாதன், டாக்டர் விஸ்வநாதன், டாக்டர் ஜெயசிங் அவரும் ரெண்டும் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் தான் ஹாஸ்பிட்டல் உருவாக்கி கொடுத்தவர். ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி வெளியேறி வந்துட்டார். அந்த விஸ்வநாதனுக்கு 58 வயசில் மரண போராட்டம். தாய் மடியில் படுத்திருக்காரு, ஜீவன் போகலை. டாக்டர் விஸ்வநாதன் அம்மா மடியில் படுத்திருக்காரு, உயிர் போகலை. அந்த அம்மா உடனே டாக்டர் ஜெயசிங் ஃபோன் பண்ணி, அப்பா நீ உலகத்தையே வேண்டான்னு ஒதுக்கிட்டப்பா, நீ கடவுளுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, என் மகனுக்கு உலகம் பணம் 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 ஆசைப்பட்டு உயிருக்காக போராடி இருக்கேன் தம்பி, நீ வந்து ஜெபம் பண்ண முடியுமா, உயிர் சாந்தி அடையணும். அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அவர் போய் ஜெபம் பண்ணோட தான் அவர் உயிர் போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் உயிர் அப்படித்தான். நிறைய பேர் பரிதாபமான உயிர். இப்போ 20 வயசில் 21 வயசில் ரொம்ப பரிதாபமான நிலைமை. எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கோம், 22 வயசு 23 வயசு, சீர் இல்லாத வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 3 திருமணம் பண்ணியிருக்கா. முதல் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே காலேஜ்லேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, பொண்ணு சரியில்லைம்மா, கிளாஸை கட்டடிச்சு போகிறா, எங்கே போகிறோன்னு சொல்ல முடியல, கண்டின்னு சொன்னாங்க. அவளுக்கு கண்டிக்கலை. இவாளுக்கு சீரியலையா அவள் எப்படி கண்டிக்க முடியும்? கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி கண்ணி விட்டு அழுறா. காரணம் கேட்டால் அந்த பெண்ணு ஒரு கஞ்சா பைக்கு போய்ட்டு சேர்ந்து தவறாக வாழ்ந்து திருமணமாகி 2 பிள்ளைகள் பெற்று, அவன் திரும்ப அவளை விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணி இந்த பிள்ளை ரோட்டுக்கு வந்து 21 வயசோடு ஆகலை. இன்றைக்கு இந்த மகன் அழுது சொல்கிறா, என் மகன் திரும்ப யாரையா கூட்டிகிட்டு ஓடிட்டா போல கையா, ரொம்ப வேதனையாக இருக்குய்யா, தாங்க முடியலையா, நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான். வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சார ஸ்திரியை குழந்தை ஆண்டில் விடுவாங்க. ஒரு விபச்சார ஸ்திரியை எல்லாரும் சொல்லுவாங்க, இவ கைமையுமா பிடிக்கப்பட்டா ஐயா, கைமையும் பிடிக்கப்பட்டா. மோசி இப்படிப்பட்ட கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு சொல்கிறா, நீர் என்ன சொல்லின்னு கேட்டாங்க. ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்காக. ஆண்டவர் பதிலே சொல்லலை. குற்றம் சாட்டுற முகத்தையும் பார்க்காரு, இந்த ஸ்திரீ முகத்தையும் பார்க்காரு. திடீர்னு எல்லோரும் கேட்காங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோமே, நீ பதில் சொல்ல மாட்டீரா ஆண்டு தரையில் உட்காந்து எழுதுறாரு. தரையை எழுத பார்த்தோன்னா அவன் பாவத்தாண்டு எழுதுறாரு. நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன அக்கிரம் பண்ணேன், அதெல்லாம் எழுதுறாரு. இந்த காட்சியை தெரிஞ்ச உடனே அவன் கல்லை போட்டு போயிட்டான். உடனே இந்த ஸ்திரீ தனியாக நிற்கா, அவள் கேட்க அப்படியே நிற்கா. அவர் ஆண்டு ஒரே வார்த்தை சொன்னார், நானும் உனக்கு நியாயம் இருக்கதில்லை, இனி பாவம் செய்யாத. நீ அதுதான் வாழ்க்கை. நீ கடவுளுக்கு பிரியமாக இல்லாமல் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உயர்த்தும் போது நம்முடைய காரியத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மீண்டும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் அவனை ஒரு நாள் ஒன்றுட்டு விலகவே மாட்டேன் ஆண்டு சொல்கிறார். சொல்கிறது மாத்திரம் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாய், பராமரிக்கக்கூடிய தெய்வமாய், எப்பொழுதும் சாட்சியுள்ள தெய்வமாய் ஆண்டு நான் நினைப்பார். இன்னைக்கு மனுஷன் பணத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி எத்தனையோ விதமான காரியத்தை ஓடிக்கிட்டு இருக்கான்.
ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச தம்பி என்னை பார்க்க வருவார். பார்க்க வரும்போது இங்கே 4 மோதிரம், இங்கே 4 மோதிரம், பெரிய பெரிய சேட்டு, கழுத்தில் நல்ல பட்டையாக பெரிய செயின் எல்லாம் போட்டு இன் பண்ணி 2 பட்டனையும் திறந்து விட்டுருப்பார். எதுக்கு நான் செயின் தெரியுதுங்கிறதுக்காக. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் கேட்டேன், இப்படி கழுத்தை ஆட்டினார். எந்த கழுத்து சுழுக்க இருக்கான்னு கேட்டேன். இல்லை சுழுக்க இல்லையா. நான் எது கழுத்தை ஆட்டுறேன்னு. இந்த மாடு சில கழுத்தை ஆட்டினா அந்த மணி அடிக்கணுங்கிறதுல, மணி போட்டிருப்பாங்கல்ல, அடிக்கணுங்கிறதுக்காக. இல்லையா ஒன்றும் இல்லைண்ணா. நீ போடுறதுனாக்க உன்ட்ட தான் இருக்குது. யார் என்ன உன்ட்ட நாங்கள் கேட்க போகிறேண்ணா. அப்போ நான் கேட்க போகிறேண்ணா, கழுத்தை ஆட்டாமறியான்னு. குடும்பமாக சேர்ந்து வீட்டில் தாய் பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா கிறிஸ்தவங்க தான், மற்றவங்களும் கிடையாது, கிறிஸ்தவங்க தான். கறியை 2 கிலோ 3 கிலோ வாங்குறது, வரட்டுறது, திங்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதே பிழைப்பு. குடும்பமே அழிஞ்சிட்டு. அந்த தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து ஒன்றும் பண்ண முடியாமல் குடும்பமே அழிஞ்சிட்டு. எவ்வளோ வேதனை பாருங்கள், எவ்வளோ வேதனை பாருங்கள், எவ்வளோ வேதனை பாருங்கள். இன்னைக்கு சில பேர் நினைக்கதே இல்லை, எது நினைக்கதே இல்லை. சில பேர் நினைக்கதே, வாழ்க்கை நினைக்கதே இல்லை. இப்படி தான் வாழுவோம் அப்படி நினைக்கதில்லை. இன்று மறித்தாலும் தேவனோட வாழ்வோம், அந்த நம்பிக்கை வேணும் மனுஷன் வாழ்க்கையில். இன்று நான் மறித்தாலும் கடவுள்கிட்ட வாழ்வேன், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன், கடவுளுக்கு மகிமையை வாழ்வேன். இதுதான் வாழ்க்கை. எந்த பணமும் இவனையும் காப்பாற்றாது. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளுக்கு மகிமை செலுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். மோகன் சிலாஸ், பிரதர் மோகன் சிலாஸ் எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் ஃபேமிலிக்காக எஸ்ரேம் கூப்பிட்டு போனேன். எங்களை எல்லாரையும் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் வளர்ந்தாங்கல்ல, அந்த பாதையை நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், 70 பெருச்சம்பளமும் என்ன இருந்துச்சு, 70 பெருச்சமாக இருந்துச்சு இல்லையா. 12 நீரூற்று இருந்தது இல்லையா. இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்து போகும்போது, அந்த பகுதியை போகும்போது எங்கள் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்திருந்தார், எங்களை வழிகாட்டி. அந்த வனாந்தரத்தை பார்த்து தான் அவரே ரட்சிக்கப்பட்டிருக்காரு. வெறும் புழுதி தான், வேறு ஒன்றும் கிடையாது, வெறும் புழுதி தான். இந்த இடத்துல ஆண்டவரோடு நடத்தினார். இந்த தங்கச்சிமாரெலாம் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு வைராக்கியம். இந்த இடத்துல கடவுள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போவோம், ஆனால் நம்ம வெட்கப்படவே மாட்டோம். நம்ம நீ யாரையும் நம்புறியோ, நம்புகிற தெய்வம் நித்திய கண்மலை. ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார், கைவிடவும் மாட்டார். அதை மட்டும் மனசு நினச்சி வாழ்க்க மாட்டார். ஏன் தருத்திரத்தை, ஏன் கஷ்டத்தை, ஏன் கண்ணீரை மாற்றினது உங்கள் கண்ணீரை மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாட்டுவார்ல. என்ன ஒரு சம்பவத்தை முடிச்சிருக்கேன். 9:30 மணியில் எனக்கு திருமணமாகி 45 வருஷம் முடிஞ்சாச்சு. 46 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூலை 4ஆம் தேதி தான் எனக்கு திருமண நாள். என் மாமனாருக்கு 5 பெண்கள், 5 பெண் பிள்ளைகள். நான் 5 பேர் நல்லா படித்த பிள்ளைகள், பெரிய பெரிய லெவலில் படிச்சிருக்காங்க. படிக்காத சைவர்னு நான் ஒரு ஆள் தான். நான் சைக்கிள் வியாபாரம் பண்ணுறேன். சைக்கிள் வியாபாரம் எனக்கு பேர். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் மைத்திரி வீட்டில் திருமணம் பண்ண, லாபான் வீட்டில் பெத்துவேல் வீட்டில் போய் ஈசாக்கு பெண் பண்ணாங்கல்ல, ஈசாக்கு பெண் எடுத்தான், யாக்கோபு பெண் எடுத்தான்ல, அதை மாதிரி எடுத்துன்னு ஆசைப்பட்டாங்க. யாக்கோபு ஆடு மேய்ச்சி தான் பெண் மேய்ச்சான், பெண்ணை வாங்கினான். 2 முறை 7 வருஷம் ஆடு மேய்ச்சி 16 வருஷம் பெண் ஆடு மேய்ச்சி 2 பெண்ணை பெற்றுக்கிட்டு போயிட்டான். நான் ஆடு மேய்ச்சேன் என் மாமனார் வீட்டில். எதுக்கு மேய்ச்சேன்னா கஷ்டத்துக்கு மேய்ச்சேன். மே மாதம் ஆடு மேய்ச்சா ஜூன் மாதம் எனக்கு ஃபீஸ் கட்டுவார், அதுக்காக. அவர் நிறைய ஆடுகள் உண்டு. ஆடு மேய்ச்சேன். எங்கள் அப்பா அம்மா போய் பொண்ணு கேட்காங்க. என் மாமனார் ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தம் போட்டார், உனக்கு புத்தி இல்லையா, எங்கே பொண்ணு கேட்க, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்ட்டார். எங்கள் ஐயாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப மனசு பாரம்.
கெட்டித்தான் திருணுங்காங்க. என் ஒய்ஃபு டீச்சர். என் மாமன் எல்லாமோ சொல்கிறாரு, எல்லாமோ பேசுகிறாரு, அவங்க யாரும் கேட்கல. எங்கள் அம்மா அழுது அழுகையை பார்த்து தான், என் அம்மா அடித்த கண்ணீரை பார்த்து என் வீட்டுக்காரி அத்தம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கஷ்டம் வந்தால் நானே அனுபவிச்சுக்கிறேன்ட்டா. அப்போ என் மாமனார் சொல்கிறாரு, உன் தலையிலேயே மண்டை போட்டுக்கிட்ட, தலையே மண்டை போட்டுக்கிட்டேங்க. ஆனால் மகளுக்கு தகப்பனும் பேச்சுவார்த்தை இல்லை, ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இல்லை. கடைசியில் சர்க்கியூட் லைசன்ஸ்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது, அறிக்கை வாசிக்க மாட்டாங்க. எதுக்குன்னா பெண்ணும் அப்படியே பழகியிருப்பாங்க, அவள் 3 மாதம் கன்சீவ் ஆகியிருப்பா, சொல்ல முடியாது, சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணணும். ஆமாம் சார், ஒரு லைசன்ஸ் ஒரு பணம் கட்டினா டைஸில் கொடுத்துருவாங்க. அப்படி தான் எனக்கு திரும்ப நடந்தது. ஏன்னு கேட்டால் என் மாமன் அறிக்கை வாசிக்க ஒத்துக்க மாட்டேன்ட்டார். திருமணம் ஜூலை 4ஆம் தேதி, நாங்கள் 2ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புறோம். 3ஆம் தேதி விருதுநெல்லியில் இறங்குறேன். விருதுநெல்லியில் இறங்கி துலுக்கப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போகிறேன், டவுன் பஸ்ஸில். அங்கே பெட்டியை வச்சுட்டு, அங்கே பெட்டிக்கு அடமான வச்சு வாடகை செய்கிறது ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் சங்கர்லிங்கபுரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். எனக்கு பணம் வரணும், பணம் வரல. எனக்கு பணம் வாங்க போனது சிவசேனா இன்னும் ஒரு ஊர் வழியாக போயிட்டு சிவகாசி பணம் வாங்க போன வரல. சாயந்தரம் வந்தார், பணம் கிடைக்கல. எனக்கு வர வேண்டிய பணம். அப்போ சொல்கிறார், பணம் கிடைக்கல, என்ன செய்யன்னு கேட்கார். நான் சென்னைக்கு அனுப்பாதீங்க, சென்னைக்கு போயிடுறேன், திருமணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டேன். பிறகு மனைவி சொன்னாங்க, அவருடைய மனைவி சொன்னாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய பணம், ஒரு திருமணம் நடக்க போது ஏன் நம்ம தடையாக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி தாலிச்சியை அடகு வச்சு எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து 4 மணிக்கு மேலே கொண்டாந்து என்னை துலுக்கப்பட்டியில் லாரியில் ஏற்றி விட்டார். அங்கேருந்து சாத்தூர் வந்தேன். சாத்தூர் வந்து கோயில்பட்டி போனேன். கோயில்பட்டி சங்கரங்குள் போயிட்டு எங்கள் ஊருக்கு போகிற இரவு 12 மணி ஆகிட்டு, 11 மணிக்கு மேலே ஆகிட்டு. அங்கே ஒரே கலாட்டா, மாப்பிள்ளை எஸ்கேப், இந்த பெண்ணுக்கு விடிய காலம் மாப்பிள்ளை யார், அவங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை தான் போகிறேன். எங்கள் அம்மா கேட்காங்க, எங்கள் மகனே போனேன், என்னாச்சு? நான் ஒன்றும் இல்லை மாட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிடலை. சாப்பாட்டில் தண்ணி ஊற்றியாச்சு, சாம்பார் இல்லை, பரவாயில்ல, பிளேட்டில் சோறு வச்சு ரசம் ஊற்றி கொடுங்கன்னே. சாப்பிட்டுட்டு முடித்த உடனே எங்கள் தாய் என்கிட்ட கேட்டது, நீ எங்கே படுக்க பார்த்த மகனேன்னு கேட்டாங்க. சொந்த வீடெல்லாம் கிடையாது. படுத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். நீ சர்ச்சில் நான் எப்பவும் படுத்துருப்பேன். சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் நெடுமுழங்கால் அந்த கேட்டேன், ஆண்டவருடைய வாழ்க்கையின் தீர்மானம் என்ன, என் வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்றனாய் விடேன், அடுத்து வருவேன் ஆண்டு சொன்னார். வருவேன்னு சொன்னார். நாற்பத்தஞ்சு வருஷம் முடிச்சு 46 ஆச்சு. எங்கள் மனைவியோட பிறந்தவங்க 4 பேர் இறந்துட்டாங்க. 3 அத்தை மாதிரி இறந்துட்டாங்க. ஒரு அத்தான், நான் ஒரு ஆள் இருக்கேன், அவ்வளோதான். என் மாமனார் 104 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தார். ஒரு குழந்தைய போல என் மனைவி பார்த்தா. ஒரு கடைசி கதை கேட்டேன், மகளை பிடிச்சி பள்ளத்தை தள்ளிட்டீங்களான்னு கேட்டேன். சிரிச்சார். அவரை பதில் சொல்ல முடியாதுல்ல. அந்த 4 மக்களுக்கும் வாழ்வு நான் தான் கொடுத்தேன். வாழ்வுன்னா நிறைய உதவிகள் பண்ணி, சில காரியங்கள் பண்ணி, அது கடவுளுடைய கிருபை தானே. ஒரு யோசேப்புக்கு ஆண்டவர் கொண்டு போய் எவ்வளோ பெரிய குடும்பத்தை வாழ வச்சார். யோசேப்பு மூலமாக பிரதர் தினகையான்ட்டு தான் சொல்லுவாங்க, உன்னை ஆண்டவர் யோசேப்பு மாதிரி வச்சுருக்கா தம்பி, சாதாரணம் இல்லை, நீ சாதாரண ஆள் இல்லைன்னு பிரதர் தினகையா இறந்துட்டாங்கல்ல, டிஜி தினகரன் சொல்லுவாங்கன்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்கன்ட்டு தான் சொல்லுவாங்க. காரணம், தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனோடு வாழும்போது ஆண்டவனை வெட்கப்படுத்தவே மாட்டார். எல்லோரும் இடம்பெல்லாமா? மணி 9 ஆயிடுச்சு. இல்லை அவங்க வீட்டுக்கு போனோம்ல, நாங்கள் வீட்டுக்கு சட்டம் போயிடுவோம். நீ போனல, அவங்களுக்கு எதுக்குன்னா கவலைப்படாதீங்க, எதுக்குமே வருத்தப்படாதீங்க. உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல விலகின இருந்தாலும் இடத்துல வலது கையை வைங்க. ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் விடுதலை தரக்கூடுவார். அவரை போல் நல்ல லட்சியம் உலகத்தில் யாருமே இல்லை. கால் வலியா, இருதய வலியா, லங்ஸ் ஃபெயிலியரா, தலைவலியா, தீராத தொல்லையா, கடன் பிரச்சனையா, அநேகர் கடன் ஆண்டு மாற்றுறார், வேதனையை மாற்றுறார். உன் கண்ணீரை கண்டேன், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார்.
பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபூச்சனம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? குடும்பத்தை எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அவனை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவனை கைவிடவே காட்டார். நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். அவனை நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள உங்களை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஒரு நாளும் உங்களை விலகவே மாட்டார். ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் அல்லவா? ஆகாரின் கண்ணீரை கண்டார் கர்த்தர், அன்னாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார். வேதனையை அறிந்திருக்கிறார். குடும்பத்தில் தரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இந்த வார்த்தை பொய் அல்ல, உண்மையே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை ஆசீர்வதி மாத்திரமல்ல, இன்றைக்கு இருப்பதை பார்க்கல, நீங்கள் 1000 மடங்கு பெருகணும். 1000 மடங்கு ஆண்டு பெருகணும். ஒரு சமாதானத்தை தருவார். வேறு பிரித்த ஜனங்களாய் மாத்திரமல்ல, உன்னை வழிநடத்துகிற தெய்வமாய் ஆண்டவர். அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கீங்கப்பா. ஏழை ஜனங்களப்பா, ஏழை ஜனங்களப்பா. யாரிடம் போவார்கள்? நீ இப்படிதான் தான் வர வேண்டும். நீதான் வாழ்வின் தஞ்சம் ஆண்டவரே, வாழ்வின் கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் பிள்ளை கண்ணீர்கள் விடுதலை கொடுத்து அனுப்புங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அருமையான சகோதரிகள் மூலமாய் செய்கிற ஊழியத்தை அறிந்திருக்கீங்கப்பா. இவ்வளோ ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு எழும்ப கிருபை தாங்க ஐயா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நீர் கனம் பண்ணுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லை எங்கு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாற கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கேட்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கம்மா, தயவுசெய்து உட்காருங்க. நேரம் ஆயிட்டோ? அப்படியே எல்லாம் நின்னுங்க, உட்காராதீங்க. இப்போ நம்ம அண்ணாச்சி வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, அவர் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் கடந்த ஒரு 6 மாதமாக நாங்கள் அவரை ட்ரை பண்ணியிருந்தோம், வர முடியல, பிஸியாக இருந்தார். போன மாதம் நாங்கள் பெங்களூர் போகும்போது நம்ம மத்தியில் இருக்கோம் ஜோசப் அப்பா தபலா, அவர் தான் கேட்டாங்க, உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெங்களூரில் 800 பேர் பெரிய திருச்சபையில் அண்ணாச்சி பேசினாங்க. நாங்கள் போகிற இடம் சிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி வந்து சிஎஸ்ஐயில் வந்து லே செக்ரட்டரியாக இருக்காங்க. 400 ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட் இவர் தான். ஆனால் எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? நம்ம வந்து சின்ன ஒரு எதனா ஒரு விஷயத்தில் பெரியாலாம் கூட அந்த தாழ்மை இருக்காது. ஆனால் அவர்கிட்ட பார்த்து நிறைய தாழ்மையை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மாதிரி நல்ல அன்பு உள்ள ஒரு மனுஷன். அவர்கிட்ட அந்த அன்பு தான் அவர் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கு. நாங்கள் 3 பேரும் அவருக்காக நான் வாசிக்கிறோம், அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அதற்காக நன்றி அண்ணாச்சி. இப்போ எங்களுக்கு என்னென்னா, அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க. அவருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு உடம்பு சரியாதாயிட்டாங்க. அதை கேட்கும் போது எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப மன வருத்தம். நானும் சொன்னேன் அக்கா கிட்ட, அக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் நாங்கள் பண்ணணும் அக்கான்னு சொன்னோடனையும் சரி கண்டிப்பாக பண்ணுங்க தம்பின்னு சொன்னாங்க. அதற்காக நன்றி. மத்தியில் இருக்கவங்களுக்கும் ஜோசப் அப்பா வந்து அவருக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. நான் அவர் தான் ரொம்ப பாரம் உள்ளவர், எங்கள் கூட இருக்கிறாரு. இப்போ அண்ணாச்சிக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த மாலையில்? அண்ணாச்சி அவர்கள் கொடுத்த செய்திக்காக ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தாசனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் நல்ல உடல் சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சரீரத்தில் எந்த பலவீனங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. அவர் செய்கின்ற ஊழியம் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை உமது கரம் நீட்டுவீரப்பா. ஒரு நிமிஷம் எல்லோரும் அவருக்கு நேராக கரத்தை நீட்டுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்தி கொடுக்கும் போதே பிரசன்ஸ், காட் பிரசன்ஸ் இந்த இடத்துல இறங்கினதற்காக நன்றி ஐயா, சோத்திரம். அதை எல்லோரும் உணர்ந்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பூரண சுகத்தை தாரும், இன்னும் அநேக நாட்கள் அப்பா ஆயுசு நாளை கூட்டி தாரும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே அவர் மீது கரம் இறங்குவீர் அப்பா.
ஹalleluya ஹalleluya. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அக்காவுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்னும் அநேக தேசங்கள் மகனை எடுத்து செல்ல போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் அவரோடு உமது கரம் இந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கினதற்காக நன்றி 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 நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.